ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாத்ஃபைண்டர். இன்றைக்கி பாரதியார் பற்றின ப்ரீவியஸ் கொஷின்ஸ், இதுவரை டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் அப்படின்றது, விச் தமிழ் ரைட்டர் இஸ் அடல்டேட்டட் ஆஸ் காடு கமழும் கற்பூர சொற்கோ கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல். காடு கமழும் கற்பூர சொற்கோ கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல் என புகழப்படுபவர் யார்? கதையின் புதையல் என்று புகழப்படுபவர் பாரதியார் அப்படின்றது தான். பாரதியார் பற்றி நிறைய அவரோட பாடல் வரிகளையும் பார்த்தோம். மற்ற கவிஞர்கள் இவர் என்னென்ன சொன்னாங்க அதையும் பார்த்தோம். காடு கமழும் கற்பூர சொற்கோ கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல், இது பற்றின எல்லாமே நம்ம வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கொஷின் பார்த்தா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஹூ சேட் த ஃபாலோவிங் வேர்ட்ஸ்? பின்வரும் வார்த்தைகளை கூறியவர் யார்? மெல்ட் த அயன் அண்ட் மேக் ஸ்டீல், ஃபார்ஜ் மிஷின்ஸ். இரும்பை உருக்கி எஃகு உருவாக்கி உறுதியான இயந்திரங்களை உருவாக்கு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்குறாங்க. சுப்பிரமணிய பாரதியார். இதே மாதிரி காசி நகர் புலவர் பேசுமுறை தான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வானொலி அது பிற்காலத்தில் நடக்க போகிறதையும் முன்னாடியே சொல்கிற மாதிரி ஒரு கவிதை அப்படின்றது நம்ம பார்த்துருப்போம். இது இரும்பை உருக்கி எஃகு உருவாக்கி உறுதியான இயந்திரங்களை உருவாக்கு அப்படின்றது சுப்பிரமணிய பாரதி. நெக்ஸ்ட்டு, 1912 பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தாங்க. 1912. நெக்ஸ்ட்டு, who first introduced cartoon pictures in Tamil magazine? முதலில் கருத்து படங்களை தமிழ் இதழ்களில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுப்பிரமணிய பாரதி. சுப்பிரமணிய பாரதி கார்ட்டூன் பிக்சர்ஸ் கருத்து படங்களை எந்த இதழில் வெளியிட்டாங்க அப்படின்னா இந்தியா அப்படின்ற இதழில் வெளியிடுறாங்க. முதல்ல ஒரு பேப்பரில் ஒரு இடத்துல அப்படின்னு ஆரம்பித்து பக்கத்துக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி அவங்களோட பக்கத்துக்கு ஒரு படம் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, த சக்கரவர்த்தினி பேப்பர் வாஸ் டிவோட்டட் மெயின்லி டு த எலிவேஷன் ஆஃப் இந்தியன் விமன் பை. இந்திய பெண்களின் முன்னேற்றத்திற்காக சக்கரவர்த்தினி அப்படின்ற நாளிதழை 1905 வாக்கில் வெளியிடுறாங்க பாரதியார். ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்களுக்காக உள்ளது அது. இந்திய பெண்களின் முன்னேற்றத்திற்காக சக்கரவர்த்தி அப்படின்ற நாளிதழை பாரதியார் வெளியிடுறாங்க. எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1905 பார்த்தோம். 1905. ஓகேவா. நெக்ஸ்ட், ஒரு மாத இதழாக ஸ்டார்டிங்கில் வெளிவந்தது. நெக்ஸ்ட்டு, இன் விச் மந்த்லி மேகசின் சுப்பிரமணிய பாரதி ஒர்க்ட் ஆஸ் அ எடிட்டர்? எதில் எடிட்டராக இருந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக, கொஷினை தெளிவாக படிக்கணும், ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் என்ன? ஸ்வதேசமித்திரன் அப்படின்றது ஜி சுப்பிரமணிய ஐயரோடது, அவங்க உருவாக்குனது, அவர் தான் அதோட ஆசிரியர். ஸ்வதேசமித்திரனில் பாரதி துணை ஆசிரியராக இருந்திருக்காரு. ஆனால் இங்கே கேட்குறது ஆசிரியர், ஸோ அது கிடையாது. சக்கரவர்த்தினி அப்படின்றது 1905 பாரதி பெண்களுக்காகவே பெண்களின் முன்னேற்றத்தை முன்னிலைப்படுத்தப்பட்டு ஆரம்பிக்கப்படுற ஒரு இதழ் சக்கரவர்த்தினி. இதோட ஆசிரியர் பாரதியார். இப்போ இதுதான் ரைட்டு. நெக்ஸ்ட்டு, தி இந்து அப்படின்றதும் ஜி சுப்பிரமணிய ஐயர் அவங்க தான் உருவாக்குறது. அதான் அவங்களோட அந்த ஹிந்துவோட ஆசிரியரும் ஜி சுப்பிரமணிய ஐயர். யங் இந்தியா இதோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. இதே போல் நியூ இந்தியா அப்படின்ற மேகசினோட ஆத்தர் அன்னி பெசன்ட் அப்படின்றது நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஜேர்னல் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் சுப்பிரமணிய பாரதி? சுப்பிரமணிய பாரதியாரோட தொடர்பில்லாத கீழே கொடுக்கப்பட்ட இதழ்களில் எது சுப்பிரமணிய பாரதியாருடன் தொடர்புடையது அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நியூ டெய்லி அப்படின்றது இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. விஜயா அதுலேயும் ஆத்தராக இருந்திருக்காரு. இந்தியா அதோட ஆத்தர் இவர் தான். நெக்ஸ்ட்டு
நியூ இந்தியா இது மட்டும் அன்னி பெசன்ட்டோடது. மீதி 3மே வந்துட்டு பாரதியார் வந்து இதில் ஆத்தராக ஒர்க் பண்ணியிருக்காங்க, சாரி எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எ நியூ டெய்லி, விஜயா, இந்தியா அப்படின்றது. நியூ இந்தியா மட்டும் யாரோடது? இது மட்டும் அன்னி பெசன்ட்டோடது. நெக்ஸ்ட் கொஷின், விச் மேகசின் வாஸ் ரன் பை பாரதியார்? பாரதியார் சொந்தமாக நடத்திய இதழ் எது? ஸ்வதந்திர சங்கு, இது என்னன்னா 2 பேர், சங்கு கணேசன், சங்கு சுப்பிரமணியம்னு 2 பேர். ஸ்வதந்திர சங்கு அப்படின்றது சங்கு கணேசன், சங்கு சுப்பிரமணியம் அப்படின்ற 2 பேர். இந்தியா, இது வந்து நம்ம பாரதியாரோட இதழ். இந்தியா, விஜயா, பாலபாரத், சக்கரவர்த்தினி இதெல்லாம் பாரதியாரோட இதழ்கள். ஸ்வதேசமித்ரன் இது ஜி சுப்பிரமணிய ஐயரோட இதழ். நவசக்தி அப்படின்றது வந்து ப்ளஸ் தேசபக்தன் 2மே வந்து திருவிக்காவோட இதழ்கள். நெக்ஸ்ட் கொஷின், நேம் த ஃபர்ஸ்ட் தமிழ் நியூஸ் பேப்பர் விச் பப்ளிஷ்ட் பொலிட்டிக்கல் கார்ட்டூன் டியூரிங் த கலோனியல் ரூல். பொலிட்டிக்கல் கார்ட்டூன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அரசியல் கருத்து படங்கள், அரசியல் தொடர்பான கருத்து படங்களை முதலில் வெளியிட்ட தமிழ் இதழ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்தியா அப்படின்றது. இந்தியா அப்படின்றது நம்ம பாரதியாரோட செய்தித்தாள். அதில் தான் வந்து அரசியல் கருத்து படங்கள் முதலாக வெளியிடுறாங்க. நெக்ஸ்ட்டு, which one of the following statement is correct about regarding பாரதியார்? பாரதியார் சம்மந்தப்பட்ட தமிழில் பார்த்துடலாம். பாரதியாரை பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? எது சரின்னு கேட்குறாங்க. பாரதியார் 1905 காசியில் நடைபெற்ற இந்திய தேசிய கருத்தரங்களை கலந்து கொண்டாரா? ஆம். 1905 காசியில், 1906 பாலபாரத சபா அப்படின்றத சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுவும் கரெக்டு. 1907 சூரத் மாநாட்டில் விஓசி இவர் ப்ளஸ் சுப்பிரமணிய சிவா இவங்களாம் கலந்துக்கிறாங்க. 1907 சூரத்தில், 1906 பாலபாரத சபா அப்படின்ற அமைப்பை சென்னையில் உருவாக்குறாங்க. 1905 காசியில் நடக்கிற இந்திய தேசிய கருத்தரங்களையும் கலந்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, வங்கமே வாழியவே அப்படின்ற பாடலையும் இயற்றியவர் பாரதியார் அப்படின்றது கரெக்டு. ஸோ 1, 2, 3, 4 எல்லாமே வந்து கரெக்ட் அப்படின்றது தான் ஆன்சர். 1905 காசி, 1906 பாலபாரத சபாவை ஏற்படுத்துகிறார் சென்னையில், 1907 சூரத் கான்ஃபரன்ஸில் விஓசி இவர் சுப்பிரமணிய சிவா எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. வங்கமே வாழியவே அப்படின்ற பாடல் பாரதியாரோடது. நெக்ஸ்ட் கொஷின், மேட்ச் த ஃபாலோவிங். ஸ்வதேசமித்ரன் தமிழில் பார்த்துடலாம். ஸ்வதேசமித்ரனோட துணை பதிப்பாளர், சப் எடிட்டர் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன். அதோட எடிட்டர் ஜி சுப்பிரமணிய ஐயர். கீதா பகவத்கீதாவை தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது வந்து பாரதியார். ஸோ தமிழ் மொழிபெயர்ப்பு. பாலபாரத் அப்படின்றது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். அது யங் ரேடிக்கல்ஸ்க்காக உள்ளது தான் பாலபாரத். பாலர்கள் அப்படின்னாலே சின்ன வயசு, ஸோ யங், இளம். பாலபாரத் யங் ரேடிக்கல்ஸ். தி இந்தியா அப்படின்றது அதோட பதிப்பாளரே இவர் தான். ஸோ நடைமுறை பதிப்பாளர். தி இந்தியாவோட நடைமுறை பதிப்பாளர். ஸோ ஆப்ஷன் மேட்ச் பண்ணால் 4, 3, 1, 2 இது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி அரசு. ஓகேவா? செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவியரசு இப்படின்ற பாடல். இது யாரோட பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் இது யாரை குறிக்குது அப்படின்னா பாரதியார். இதை சொன்னது யார்? பாரதிதாசன்.
பாரதிதாசனோட வரிகள் யாரை பற்றினது? பாரதியாரை பற்றினது. ஸோ இந்த பாடலோடு தொடர்புடைய இருவர் அப்படின்றது பாரதிதாசன், பாரதியார் அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். ஹூ இஸ் த ஞான குரு ஆஃப் பாரதியார்? இது நம்ம ஆல்ரெடி போஸ்ட்லேயே பார்த்தோம். பாரதியார் யாரை தன் ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவேகானந்தரோட முதன்மை சீடர் யார்? நிவேதிதா. நிவேதிதாவை தான் தன்னோட ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார் பாரதியார். நெக்ஸ்ட்டு, fill in the blanks. சீன மிஸ்ரம் யவன ரகம் இன்னும் தேசம் பலவும் புகழ் வீசி கலைஞானம் படைத்தொழில் வாணிபமும் மிக நன்று வளர்த்த தமிழ்நாடு அப்படின்ற இந்த தமிழ்நாடுன்னு வர்ற பாடல் நம்ம பார்த்துருப்போம். இந்த லைன் அப்படின்றது புதுசு. சீன மீசிரம் யவன ரகம் இன்னும் தேச பழவும் புகழ் வீசி கலைஞானம் படைத்தொழில் வாணிபமும் மிக நன்று வளர்ந்த தமிழ்நாடு அப்படின்ற இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் பாரதியார். நெக்ஸ்ட், which one of the following statements is or correct? எது கரெக்டா இல்லையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. மகாகவி பாரதியார் was a pioneer of modern Tamil poetry and considered as one of the greatest Tamil literary figures of all time. மகாகவி பாரதியார் நவீன தமிழ் கவிதையின் முன்னோடி மற்றும் எல்லா காலத்திலும் சிறந்த தமிழ் இலக்கியவாதிகளில் ஒருவராக கருதப்படுவார், இன்றும் கருதப்பட்டு வருகிறார். ஸோ இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு, பாரதியார் வாஸ் அ forerunner ஆஃப் த ஃபோர்ஸ்ஃபுல் கைண்ட் ஆஃப் ட்ராமான்னு கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணுங்கள். தட் கம்பைன்ட் கிளாசிக்கல் அண்ட் கண்டெம்பரரி எலமெண்ட்ஸ், பாரம்பரிய மற்றும் சமகால கூறுகளை இணைத்த ஒரு வலிமையான நாடகத்தின் முன்னோடி. நாடகத்துக்கும் பாரதியாருக்கும் ரொம்ப தூரம். ஸோ நாடகத்தின் முன்னோடி இவர் கிடையாது. ஸோ இது தவறு, ஒன்று மட்டும் சரி. இது இந்த பெரிய மனிதர்களோட இவங்களோட டேட் ஆஃப் பர்த் எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க, எது தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. விஓசி அப்படின்றவர் செப்டம்பர் 5, 1872 அப்படின்றது கரெக்டு. பாரதியார் டிசம்பர் 11 அப்படின்றது கரெக்டு. 1882, 1 கிடையாது 2 அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். 1882 அப்படின்றது. ராஜாஜி 1878 டிசம்பர் 10, அது கரெக்டு. காமராஜர் ஜூலை 15, அதுதான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது 1903. மேட்ச் த ஃபாலோவிங். விஓ சிதம்பரம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, விஓசி ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்றத 1906 உருவாக்குவாங்க, நமக்கு தெரியும். பாலபாரத் அப்படின்ற இங்கிலீஷ் மேகசீனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இது தெரியும். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம். சங்கொலி அப்படின்ற பாடல் அவரோடது. தேசிய விநாயகம் பிள்ளை, அழகம்மை ஆசிரிய விருத்தம், அது தேசிய விநாயகம் பிள்ளை. கவிமணி தேசிய விநாயகம். விஓசி ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி 1906. பாரதியார் பாலபாரத் அப்படின்ற இங்கிலீஷ் மேகசீனை உருவாக்குறாங்க. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் சங்கொலி அப்படின்ற கவிதையை எழுதுகிறாங்க. கவிமணி தேசிய விநாயகம் அழகம்மை ஆசிரிய விருத்தம் அப்படின்ற பாடல் அவருடையது. ஸோ 3, 4, 2, 1. Next question. Bharati was displaced to dash area due to the English intimidation. ஆங்கிலேயர் அச்சுறுத்தல் காரணமாக பாரதி எந்த பகுதிக்கு இடம்பெயர்ந்தார் அப்படின்னா பாண்டிச்சேரி. பின்னால் பாரதியாரோட இப்பழக்கத்தை
தொடர்றது. அரவிந்த கோஷ் போன்ற தலைவர்களும் வந்து பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு போவாங்க. Subramanya Bharatiya was gifted with poetic talents right from his childhood. He received the title from which of the following king gave this title and at what age? சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படைக்கும் ஆற்றலுடையவராக இருந்தார். அவருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கப்பட்டது. அப்பட்டம் வழங்கிய மன்னர் யார்? அப்போது பாரதியின் வயது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எட்டயபுர சமஸ்தானத்தில் உள்ள எட்டயபுர மன்னர் தான் வந்து கொடுக்குறாங்க. எத்தனை வயசு அந்த காலகட்டத்தில் பாரதிக்கு? 11 வயசில் இந்த பட்டம் அப்படின்றது கிடைக்கிது. இவருக்கும் இவர் நண்பர் ஒருத்தர் சேர்ந்து தான் வந்து பாரதி, 2 பேருக்குமே பாரதி அப்படின்ற பட்டம். இன்னொருத்தர் யார் அப்படின்னா சோமசுந்தர பாரதியார். நெக்ஸ்ட் கொஷின். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பாரதி எடிட்டட் தமிழ் வீக்லி இந்தியா அப்படின்றது இவர் தான் உருவாக்குறாரு. ஆனால் விச் பிகேம் த வாய்ஸ் ஆஃப் மாடரேட்ஸ் மிதவாதிகளின் குரலாக அது இருந்ததா? இல்லை, மிதவாதிகளே கிண்டல் பண்ணுற ஒரு இதழாக தான் அது இருந்தது. ஸோ மிதவாதிகளின் இதழ் அப்படின்றது தவறு. பாரதி பார்ட்டிசிபேட்டட் சூரத் செஷன் 1907 பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இவர் விஓ சிதம்பரத் கூட. சக்கரவர்த்தினி ஸ்வதேசமித்ரன் நியூஸ் பேப்பர்ஸ் வாஸ் எடிட்டட் பை பாரதி. எடிட் பண்ணியிருக்காங்க. அப்போது பாரதி. சக்கரவர்த்தினி அப்படின்றது இவரோட இதழ். ஸ்வதேசமித்ரன் அப்படின்றது ஜி சுப்பிரமணிய ஐயரோட இதழ். இது ரெண்டுத்தையுமே வந்து பாரதி எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜி சுப்பிரமணிய ஐயர் பப்ளிஷ்டு நியூஸ் பேப்பர் என்னது? தி இந்தியா அப்படின்ற பத்திரிக்கை ஜி சுப்பிரமணிய ஐயரோடதா அப்படின்னு கேட்டால் அது கரெக்டு. ஸோ 2, 3, 4 ஃபஸ்ட்டு இதில் உள்ளதில் வந்து மிதவாதிகளின் குரல் அப்படின்றது கிடையாது. நெக்ஸ்ட்டு, சூஸ் த ரைட் ஆன்சர். பின் வருவனவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கீழ்காண்பவையில் எது பாரதியின் கவிதை இல்லை? அப்படின்னா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், அதே போல் நிலவும் வான்மீனும் காற்றும், இது எல்லாமே பாரதியாரோடது. புரட்சி கவி அப்படின்றது யாரோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புரட்சி கவி அப்படின்றது புரட்சி கவிஞர் என அழைக்கப்படும் பாரதிதாசனோடது தான் வந்து இந்த கவிதை, புரட்சி கவி அப்படின்ற கவிதை. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன டாபிக் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.